வணக்கம் நண்பர்கள். காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த பெண்களிடமே அத்துமீறிய காவல்துறையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இதை போன்ற அங்கொன்று இங்கொன்று நடக்கும் சம்பவம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கு, தமிழக காவல்துறைக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக ஆட்சியாளர்கள் இதை கவனத்தில் கொண்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால காவல்துறைக்கு எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. அவங்க அரசு ஊழியர்கள், தமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத போல மற்ற அதிகாரிகள் தப்பிச்சிருவாங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்கு தான் தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இதற்கு ஏற்படும். அதனால ஆளுங்கட்சியினர் தலையிட்டு இதை போன்ற சம்பவங்கள் இனிமேல் தொடர்ந்து நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, உலகிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு அப்படிங்கிற பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. அதற்கு காரணம் நீதித்துறையினுடைய சீரழிவு. அதே போலவே இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு. உதாரணத்திற்கு, தலித் பெண் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார். அந்த பெண்ணுடைய உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்காம ஐபிஎஸ் அதிகாரியினுடைய முன்னிலையில அந்த பெண்ணுடைய உயிர் எரிக்கப்படுகிறது. இது எங்க நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. அது சம்பந்தமான வீடியோ எல்லாமே டிவியில நம்ம பார்த்திருப்போம். அதனால இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் நடக்கிற காவல்துறையால் நடத்தப்படுகிற பாலியல் அத்துமீறல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தாலும் இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படிங்கிற பட்டியலில் தொடர்ந்து தமிழ்நாடு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க குறித்து கொடுத்த நேரம் சரியில்லையோ அப்படின்னு தான் தோன்றுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அயலக அணி தலைவரை மெத்து கடத்தி மாட்டியிருக்கிறாரு. அதுல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் முதலமைச்சர் ரெஸ்ட் எடுக்கலாம்னா அடுத்ததாக லாக்அப் டெத்து ஏராளமாக நடந்து கொண்டிருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். அதுல இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம்னா அடுத்ததாக 9 வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறார். அந்த குற்றவாளி முன்னிலையிலேயே குற்றவாளி கிட்ட பணம் வாங்கிட்டு காவல்துறையினர் அந்த குழந்தையினுடைய பெற்றோரை ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறது. அந்த வழக்கில் இருந்து முதல்வர் ஓய்வெடுத்துள்ளாரு. ஐஐடி மாணவி பாலியல் தொல்லையில முக்கியமான குற்றவாளியை ஸ்டேஷன்ல விடுதலை செய்ய முக்கிய அமைச்சர் உத்தரவிடுகிறார். இப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு, தலைமைக்கு ஓய்வு இல்லாமல் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் அரசு அதிகாரிகளும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், முதல்வராக பொறுப்பேற்க குறிக்கப்பட்ட நேரம் சரியில்லையோ அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கையில் எடுத்து மிக பெரிய அளவில் பேசியிருக்கிறாரு, செய்தி ஊடகங்களில் பேசியிருக்கிறாரு. காவல்துறை அதிகாரிகளே பாலியல் தொல்லையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு புகார் கொடுக்க வந்த பெண்களிடம் பாலியல் தொல்லையில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் நடைபெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான குற்றங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் சேட்டலைட் ஊடகங்களுக்கும் டிஜிட்டல் ஊடகங்களுக்கும் ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை கொட்டி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் வெளியே வராம மிக சரியாக சாமர்த்தியமாக நடந்து கொள்வதாக தங்களுக்கு தானே தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள். கண்டிப்பாக ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட அத்துமீறல் நடந்திருந்தால் அந்த காவல்துறை அதிகாரி உடனடியாக கைது செய்யப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருப்பார். அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முந்தைய முதலமைச்சர் கருணாநிதியினுடைய ஆட்சியில் இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட தவறுகளை காவல்துறை அதிகாரிகள் செய்திருந்தால் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள, டிஸ்மிஸ் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பார். ஆனால் அவருடைய மகனுடைய ஆட்சியில, மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில காவல்துறை அதிகாரிகள் மிகவும் தைரியமாக, சுதந்திரமாக இப்படிப்பட்ட குற்றங்களை எல்லாம் செஞ்சுட்டு நலமாடி கொண்டிருக்கிறார்கள். சரி, முதல் சம்பவத்தை பார்க்கலாம். ஆவடிக்குட்பட்ட பூந்தமல்லி பகுதியில் ஒரு 2 வீலர் காணாமல் போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க. 1 மாதம் கழிச்சு ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய வண்டி கிடைச்சிச்சு, வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஸ்டேஷனுக்கு போன பெண்ணிடம் 15,000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேரம் பேசி ஒரு வழியாக அந்த பெண் 5,000 ரூபாய்க்கு குறிச்சிடுறாங்க. அடுத்ததாக அந்த காவல் அதிகாரி தன்னுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்டு வற்புறுத்துறாரு அந்த காவல்துறை அதிகாரி. அதற்கு அந்த பெண், நான் அப்படிப்பட்ட பெண் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. இருந்தாலும் காவல்துறை அதிகாரி விடுவதாக இல்லை. நீ தனியாக தானே இருக்க, உங்கள் வீட்டுக்கே நான் வந்துட்டுமா, இல்லை ஹோட்டலில் ரூம் போட்டுமா, லாட்ஜில் ரூம் போட்டுமான்னு கேட்குறாரு. அதற்கு மறுக்கிறார் அந்த பெண். கடைசியாக ஒரு முத்தமாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு ரூம் போட்டு அழைத்து கொண்டு போகிறார். இதை எல்லாமே தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்லி மறைமுகமாக அந்த பெண் கண்காணிக்க சொல்லுகிறார். ஹோட்டலுக்கு போன இடத்துல மேனேஜர் இன்முகத்துடன் இந்த காவல்துறை அதிகாரி இந்த பெண்ணையும் வரவேற்று ரூமை புக் பண்ணாமே ரூமுக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு. அந்த இடத்த அந்த பெண்ணுடைய சகோதரர் தலையிட்டு காவல்துறை அதிகாரியை பிடிச்சி வீடியோ எடுத்து அந்த லாட்ஜ் மேனேஜரையும் போட்டு பின்னி எடுக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த காவல்துறை அதிகாரி, மற்றொரு காவல்துறை அதிகாரி,
இந்த அதிகாரியை தனியாக கூட்டிகிட்டு போய் அழைச்சி ரகசியம் பேசுகிறார். அந்த தவறு செய்த அதிகாரியை காப்பாற்றுவதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் அந்த காவல்துறை அதிகாரி செய்கிறார். இது முதல் சம்பவம். இரண்டாவது சம்பவம், கணவருடன் பைக்கில் சென்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பின்னால் வந்த போதையில் வந்த காவல்துறை அதிகாரி ஆரோன் அடித்து ஆபாசமாக செய்கை காட்டி மோசமாக நடந்து கொள்கிறார். அதன் பிறகு அந்த சம்பவம் ஓட்டேரி சேர்ந்த காவல்துறை அதிகாரி, அந்த ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அதிகாரி இந்த தவறை செய்கிறார். அவர் உடனடியாக கைது செய்யப்படுகிறார். மூன்றாவது சம்பவம், மதுரை மாவட்டம் மயிலாடுதுறை சேர்ந்த விஜயன் என்ற குற்றவாளியினுடைய தங்கை வீட்டுக்கு சென்ற 4 காவல்துறை அதிகாரிகள் கைக்குழந்தையுடன் இருந்த அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுகிறார்கள். உடனடியாக அந்த பெண் 25க்கும் மேற்பட்ட புகார்களை காவல்துறை அதிகாரி, முதலமைச்சர், ஜனாதிபதிக்கெல்லாம் புகார் கொடுத்து தன்னை கருணை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலையில பெண்கள் மீது காவல்துறையிலே அத்துமீறல் ஈடுபடுகிறார்கள். இதை போன்ற சம்பவங்கள் காவல்துறைக்கு வேண்டுமென்றால் பெருமையாக இருக்கலாம். ஆனால் ஆளுங்கட்சிக்கும் ஆளுங்கட்சியாளர்களுக்கும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு தலைமுறைவாக தான் இது இருக்கப் போகிறது. அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சம்பவத்தை எல்லாம் கையில் எடுத்து ஊடகங்களிடையே மிக கடுமையாக பேசியிருக்கிறார். ஆட்சியாளர்களை பற்றி கடுமையாக பேசியிருக்கிறார். அது மட்டும் போதாது, நீதிபதிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல நீதிபதிகள் நடந்து கொள்ளக்கூடாது. நீதிமன்றத்தின் மீது ஏராளமான புகார்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காவல்துறையினர் அத்துமீறல்களை தானாக முன்வந்து நீதிமன்றங்கள் எடுத்து அந்த குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்தாதான் நீதிமன்றத்தின் மீது ஒரு 5% இந்திய மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு தோணுது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.